ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸ்ரீ நீவி ஸ்டடீஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம 5ஆம் வகுப்புலேருந்து அகர முதலி, அதாவது பொருள் தருக. அகர முதலி அப்படின்னா என்ன? பொருள் தருக. பொருள் தருகவை நம்ம பார்க்கலாமா குட்டீஸ்? அம்மி, அம்மினா என்ன? அரைக்கும் கல். அம்மி அரைக்கும் கல். அடுத்து பார்த்திங்கன்னா அலுப்பு அப்படின்னா களைப்பு. அலுப்புனா என்ன? களைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சா நெஞ்சம் அப்படின்னா மன உறுதி. அஞ்சா நெஞ்சம்னா என்ன? மன உறுதி. அடுத்து பாருங்க, அதிகரித்தல் அப்படின்னா மிகுதியாதல். அதிகரித்தல்னா என்ன? மிகுதியாதல். அனுமதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசைவு. அனுமதி அப்படின்னா என்ன? இசைவு. அநியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையின்மை. அதாவது அநியாயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மையின்மை. ஆணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டளை. ஆணைனா என்ன? கட்டளை. ஆயுதங்கள் அப்படின்னா கருவிகள். ஆயுதங்கள்னா கருவிகள். ஆள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆலமரம். ஆள்னா என்ன? ஆலமரம். ஆவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம். ஆவல்னா என்ன? விருப்பம். ஆவேசமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினங்கொண்டு. ஆவேசமாக அப்படின்னா கோபப்படுறது, சினங்கொள்றது. ஆனந்தம் அப்படின்னா மகிழ்ச்சி. ஆனந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி. இம்மை அப்படின்னா இப்பிறப்பு. இம்மைனா என்ன? இப்பிறப்பு. இரவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன். இரவல்னா என்ன? கடன் வாங்குறது. இலகி அப்படின்னா இரக்கம் உள்ள. இலகி அப்படின்னா இரக்க குணம் உள்ள அப்படின்னு அர்த்தம். இன்னல் அப்படின்னா துன்பம். இன்னல்னா என்ன? துன்பம். உகந்த நிலம் அப்படின்னா ஏற்ற நிலம். உகந்த நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற நிலம், அதாவது பயிர் செய்ய ஏற்ற ஒரு நிலம். ஊழ்வினை பயன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விதிப்பயன். ஊழ்வினை பயன்னா என்ன? விதிப்பயன். எஞ்சி இருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருந்த. எஞ்சி இருந்த அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீதி இருந்த. எழிலான அப்படின்னா அழகான. எழில்னா அழகு. எழிலான அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான. கஞ்சத்தனம் அப்படின்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு கொடுக்க மனமில்லாத அப்படிங்கிறதுக்கு தான் கஞ்சத்தனம். கஞ்சத்தனம் காட்டுற அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான். பிறருக்கு கொடுக்கறதுக்கு மனசு வராது. கஞ்சத்தனம், பிறருக்கு கொடுக்க மனமில்லாத. கட்டுக்கடங்கா அப்படின்னா அளவில்லாத அப்படின்னா கட்டுக்கடங்கா. கட்டுக்கடங்காத அப்படின்னு பார்த்தீங்கன்னா அளவில்லாத அப்படின்னு அர்த்தம். கலகம் அப்படின்னா சண்டை போடுதல். கலகம்னா என்ன? சண்டை. கலர் நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர் செய்ய உதவாத நிலம். கலர் நிலம்னா என்ன? விவசாயம் பண்ண முடியாத ஒரு நிலம்தான் கலர் நிலம். அடுத்து பார்த்தீங்கன்னா கலித்தாள் அப்படின்னா மகிழ்ந்தாள். கலித்தாள்னா என்ன? மகிழ்ந்தாள். அடுத்து களிறு. களிறு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண் யானை. களிர்னா என்ன? ஆண் யானைக்கு பேர் தான் களிறு. கலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரும்பு. கலைனா என்ன? கரும்பு. கனிவான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சு. கனிவான பேச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனிமையான பேச்சு. அடுத்து பாருங்க, கும்பிடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணங்கிடு. கும்பிடு, வணங்கிடு. குயவன் அப்படின்னா மண்பாண்டம் செய்பவர். குயவன்னா யாரு? மண்பாண்டம்லாம் செய்வாங்க இல்லையா? அவங்க தான். குளிர் இல்லை அப்படின்னா குளிர்ச்சியான. குளிர் இல்லை அப்படின்னா என்ன? குளிர்ச்சியான. குன்றா புகழ் அப்படின்னா குறையாத புகழ். குன்றாத புகழ் அப்படின்னா என்ன? குறையாத புகழ். கெட்டில் அப்படின்னா நீர் கொதிக்க வைக்கும் களம். கெட்டில்னா என்ன? நீர் கொதிக்க வைக்கும் களம். கொடைப்பண்புன்னா வள்ளல் தன்மை. கொடைப்பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வள்ளல் தன்மை. கோழை அப்படின்னா வீரமில்லாதவன். கோழை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அவங்களுக்கு பேர் என்னன்னா வீரமற்றவன். கைமாறு அப்படின்னா பதிலுதவி. ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்கிறாங்க, நம்ம திரும்ப அவங்களுக்கு உதவி செஞ்சோம்னா அதற்கு பேர் பதிலுதவி, அதாவது கைமாறு செய்தல். சன்மானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெகுமதி. சன்மானம்னா என்ன? வெகுமதி.
சாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோறு. சாதம்னா என்ன? சோறு. சாதனை அப்படின்னா வெற்றி. சாதனைனா என்ன? வெற்றி. சிந்தை அப்படின்னா எண்ணம். சிந்தைனா என்ன? எண்ணம். செருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைக்கணம். செருக்குனா என்ன? தலைக்கணம். அடுத்து செல்வந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர். செல்வந்தர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணக்காரர். சேகரித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரட்டுதல். சேகரித்தல்னா என்ன? திரட்டுதல். சோர்ந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா களைத்து. சோர்ந்துனா என்ன? களைத்து. தகனம் அப்படின்னா எரியூட்டுதல். தண்டித்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தல். தண்டித்தல்னா என்ன? ஒருத்தல். தண்டோரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முரசறைந்து செய்தி அறிவித்தல். அதாவது தண்டோரா அப்படின்னா முரசறைந்து செய்தியை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்கிறது. தரணி அப்படின்னா உலகம். தரணினா என்ன? உலகம். தாழ்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாழ்வு. தாழ்மைனா தாழ்வு. தாளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. தாளாண்மைனா என்ன? முயற்சி. திடமான அப்படின்னா உறுதியான. திடமான அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறுதியான. துயர் அப்படின்னா துன்பம். துயர்னா என்ன? துன்பம். நங்கை அப்படின்னா பெண். நங்கைனா யாரு? பெண். நல்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழங்குதல். நல்குதல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வழங்குதல். நனிப்பசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகுதியாக பால் தரும் பசு. நனிப்பசுனா என்ன? மிகுதியாக பால் தரும் பசு. நாணயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மை. நாணயம்னா என்ன? நேர்மை. நானிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். நானிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். நீடுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநாள். நீடுழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெடுநாள். நெசவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா துணி நெய்தல். நெசவுனா என்ன? துணி நெய்தல். அடுத்து பஞ்சம்னா வறட்சி. பஞ்சம்னா என்ன? வறட்சி. அடுத்து பரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. பரிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பு. பற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருப்பம். பற்றுனா என்ன? விருப்பம். பாண்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா களம். பாண்டம்னா என்ன? களம். பாதிப்பு அப்படின்னா விளைவு. பாதிப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளைவு. பார் அப்படின்னா உலகம். பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம். பிரதேசம் அப்படின்னா நாடு. பிரதேசம்னா என்ன? நாடு. புறவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா குதிரை. புறவி என்றால் என்ன? குதிரை. பேழை அப்படின்ற என்றால் பெட்டி. பேழைனா பெட்டி. பொலிவு அப்படின்னா அழகு. பொலிவுனா என்ன? அழகு. மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். மகரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன். மரியாதை அப்படின்னா மதிப்பு. மரியாதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு. மாண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை. மாண்புனா என்ன? பெருமை. மாரி அப்படின்னா மலை. மாரிக்கு இன்னொரு பெயர் மலை. மிளிர்தல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒளிர்தல். மிளிர்தல், ஒளிர்தல். முற்றல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைக்கு அதிகமாக முற்றிய காய். முற்றல் அப்படின்னா என்ன? தேவைக்கு அதிகமாக முற்றிய காய். மேனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல். மேனினா என்ன? நம்மளுடைய உடல். மைதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திடல். மைதானம்னு அப்படின்னா திடல். கிரவுண்ட் சொல்லுவோம் இல்லையா? விளையாடுறது மைதானம். பறந்து விரிஞ்சு கிடக்கிற இடத்துக்கு பேர் தான் திடல் சொல்லுவாங்க, மைதானம் சொல்லுவாங்க. வன்மை அப்படின்னா வலிமை. வன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலிமை. வாளாண்மை அப்படின்னா முயற்சி. வாளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா முயற்சி. விண்ணமுதம் அப்படின்னா மழைநீர். விண்ணமுதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழைநீர். விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம். விருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டம். வியாபாரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வணிகர். வியாபாரி யாரு? வணிகர். விவசாயி யாரு? உழவர். விவசாயி யாரு? உழவர். விவாதம் யாரு? சொற்போர். விவாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொற்போர். வேளாண்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உழவு. வேளாண்மைனா என்ன? உழவு.
வையத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தார். வையத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகத்தார். அவ்வளோதான் குட்டீஸ். 5ஆம் வகுப்புலேருந்து அகர முதலி, அதாவது சொல் பொருள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் குட்டீஸ்.